வெல்கம் டு அமிர்தா ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெவி ஜிம்கா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. லோட்டஸ் ஷேப் ஜிம்கா செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஐ ஷேப்பும் ஆஃப் மூணும் ஒயிட் ரவுண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேங்க. பெட்டல்ஸ்க்காக 3 ஐ ஷேப்பும் லீஃப்காக 3 சென்டரில் ரவுண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேங்க. கீழே நமக்கு லீஃப் வேணுன்றக்காக க்ரீன் கலர் ஐ ஷேப் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் லோட்டஸ் டிசைன் தான் பண்ணுன்றது இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். இப்போது லோட்டஸ் டிசைன் வரதுக்காக மேலே 2 ஐ ஷேப் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. அப்போ நமக்கு லோட்டஸ் லுக் கிடைக்குங்க. இதே மாதிரி எல்லா டிசைனுக்கும் வந்துட்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண விட்டுருங்க. 10 to 12 hours இல்லைனா ஓவர் நைட்டு ட்ரை பண்ண விட்டுருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணும்போது ஸ்டோன் டேமேஜ் எதுவும் வராதுங்க. இப்போ லோட்டஸ் டிசைன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிம்கா ரெடி பண்ணலாங்களா. ஜிம்காலையும் லோட்டஸ் டிசைன் வர மாதிரி நான் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் எந்த டிசைன் எடுத்துக்கிட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே ஜிம்காலையும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஜிம்கா பார்க்கும்போது எப்படின்னா ஈவனாக லுக் நல்லா வருங்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். சேம் டிசைன் நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜிம்கா மோடில் த்ரெட்டு சுற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக வருங்க. நான் எடுக்கல, ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறனால நீங்கள் த்ரெட்டு சுற்றணும்னு நினச்சிங்கன்னா த்ரெட்டு சுற்றிக்கங்க. அப்போதைக்கு நம்ம ஸ்டோன் ஒர்க் ஹெவியாக தேவைப்படாதுங்க. நமக்கு அதுவே கொஞ்சம் எலகண்ட் லுக்கு, சிம்பிள் லுக்கு கிடச்சிருங்க. கீழே ஒயிட் மூன் கொடுத்ததுனால இப்போ நான் மேலே பிங்க்கு ஐ ஷேப் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் ஈவனாக எல்லா பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு லுக் சேம் கிடைக்குங்க. நீங்கள் எந்த டிசைன் எடுத்துருக்கீங்களோ அந்த டிசைனுக்கு ஒரு லைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஜிம்கா ரெடி ஆயிடுச்சுங்க.